நாளும் இந்த நாட்களில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு தேவையான சத்தியங்களை, தேவையான வார்த்தைகளை சில சமயங்களில் கண்டிப்பாக பேசுகிறார், சில சமயங்களை கண்டித்து உணர்த்துகிறார், சில சமயங்களிலே நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். இந்த நாட்கள் கொடிய காலம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உபத்திரவத்தின் காலம், தீங்கின் காலம். அப்போ சங்கீதம் 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் அங்கே என்ன சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளைகளே, 27ஆம் சங்கீதத்தில் இன்னைக்கு சாயந்தரம் கூட அந்த வசனத்தை நான் செய்தி ஆயத்தப்படுத்தும் போது வாசித்தேன். வேதம் சொல்லுகிறது 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கன்மலையின் மேல் உயர்த்துவார். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது உயர்த்துவார்னு மாத்திரம் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. அப்போ தீங்கு நாள், the time of trouble. அப்போ இதிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கு காலம் உலகத்துக்கு அவ்வப்போது வரும் போகும், சரியா? ஆனால் அந்த தீங்கு நாட்களில் தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரா? தமது கூடாரத்தில் மறைப்பார், அப்புறம் ஒளித்து வைப்பார். இதுதான் தேவன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், இது ஒரு தீங்கின் காலம், கொடிய காலம், உபத்திரவ காலம். பல லட்சக்கணக்கான மக்கள் உணவு சரியாக இல்லை, உறைவிடம் இல்லை, வீடும் போயிருச்சு, இருந்த வீடும் போயிட்டு அவங்க ஒதுங்குவதற்கு வழி இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை ஐநா சொல்லுகிறது. யூஎன்ஏ ரிப்போர்ட் கொடுத்துருக்கியா? யூஎன் சொல்லுகிறது, WHO சொல்லுகிறது. அப்போது இப்படிப்பட்ட உபத்திரவ காலத்தை நம்ம பார்க்குறோம். முன்னெல்லாம் நமக்கு இந்த இவ்வளோ டெக்னாலஜி வளரல. எப்போவாவது ஒரு முறை தான் எங்கேயாவது வெளிநாட்டு டெலிவிஷன் மூலமாக கொஞ்சம் காட்டுவாங்க. இப்போ உடனேக்குடன் அதாவது ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள இல்லை, ஒரு செகண்ட்ஸில் அங்கே என்ன நடக்கிறத லைவாக நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு நவீன உலகத்தில் வந்துட்டோம் இல்லையா? அதனால் நீங்கள் இதை கவனிக்கணும். இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் முக்கியம். ஒரு திருப்தி இல்லை, இன்னும் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் பேசுகிறாரு. இன்னும் ஜெபிங்க. ஜெபிக்கிறவங்களை கூட்டுங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு கால் கொடுங்க, அழைப்பு கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 1 மணி தூரம் 1.5 மணி தூரத்தில் இருக்கவங்களாம் வாரம் கமிட் பண்ணுறாங்க. ஆமேன். அதனால் ஜெபந்தான் இன்னைக்கு நம்மை பாதுகாக்கும், நம் நிமித்தம் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும், சரியா? அதனால் போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலம். சரி, இப்போ பாருங்க, இன்றைக்கு இந்த தனி ஜெபத்தை குறித்து உங்களோடு கூட பேச வேண்டும் என்று தேவனை நோக்கி பார்க்கும்போது, ஆமேன், கர்த்தர் எனக்கு உணர்த்தின வசனம் வாசிக்கலாம். 1 நாளாகமம், 1 Chronicles chapter 4, 4ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்போ ஒரு தனித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு கர்த்தருடைய மனிதனை பற்றி நான் உங்களோடு கூட பேச போகிறேன். தனி ஜெபத்தின் வலிமையை குறித்தும், தனி ஜெபத்தின் அவசரத்தை குறித்தும்
தனி ஜபத்தினுடைய அத்தியாவசியத்தை குறித்தும் தனி ஜபத்தை குறித்த முக்கியத்துவத்தை குறித்தும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம். நம்ம இந்த தனி ஜபத்தை குறித்தே ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கும்படி ஏவுகிறார். தனி ஜபம் ரொம்ப முக்கியம். குடும்ப ஜபத்தில் ஜபிச்சிருவோம், கூடி ஜபிச்சிருவோம். கூடி ஜபிக்கும்போது கூட நம்ம என்ன ஆசீர்வதிங்க, மகன் போகிறான், அங்கே வரான், இங்கே வரான், பிள்ளை படிக்குது, கல்யாணம், குழந்தை பிறக்குது, இதெல்லாம் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் அதாவது அந்தந்த நாட்களுக்குரிய சூழ்நிலையை அறிந்து நீங்களும் நான் ஜெபிக்கணுமா? ஆமாம், நம்ம சிறுவர்களாக இருந்தபோது நம்முடைய மென்டாலிட்டிலாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, குறைவாக இருந்தது இல்லை. நமக்கு முதிர்ச்சி இல்லாமல் இருந்தோம், வளர்ச்சி இல்லாமல் இருந்தோம், சிறு பிள்ளைத்தனமாக இருந்தோம். ஏன்னா நம்ம நம்முடைய அறிவு அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ளே வந்திருக்கிறோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜபமும் ஒரு எலாபரேட்டடாக இருக்கணும் இல்லையா? நம்முடைய ஜபமும் ஒரு பரந்த தன்மை உடையதாக இருக்கணும். குறுகின வட்டத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டே வாழ்நாளெல்லாம் நம்ம ஜெபித்து முடிச்சிடக்கூடாது. அப்போ அதனால தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே தனி ஜபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இப்போ இன்னைக்கு உதாரணமாக தனித்து ஜபம் பண்ணின ஒரு தேவ மனிதன், அவன் பேர் யாபேஸ். வேதம் சொல்லுகிறது, அவன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தாலும் அவனுடைய தாய் அவனுக்கு யாபேஸ்ன்னு பெயர் வச்சாங்களாம். நான் ரொம்ப துக்கத்தோடே இவனை பெற்றெடுத்தேன், இவன் பிறக்கும்போது நான் ரொம்ப துக்கமாக இருந்தேன் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு யாபேஸ்ன்னு அவங்க பெயர் வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளை ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி மட்டும் பேசுகிறேன். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போது எப்போ டெய்லி தானே பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இந்த நாளுக்குரிய வார்த்தை மட்டும் நான் எப்போவுமே பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சி அவர் சொல்லுகிறத மட்டும் சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிக்கணும். அது ஆண்டவனுக்கு சொல்லி கொடுத்த பாடம். அப்போ இன்றைக்கி தனித்து ஜெபம் பண்ணி வெற்றி கண்ட ஒரு மனிதன், மறுபடியும் சொல்கிறேன், தனித்து ஜெபம் பண்ணி வெற்றி கண்ட மனிதன் யாபேஸ், ஆங்கிலத்தில் ஜேபஸ். நிறைய உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஜேபஸ்ன்னு பேர் வச்சுருப்பீங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யாபேஸினுடைய ஜெபம், அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? முழு வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் யாபேஸ் பற்றி போயிடும். அதுக்கப்புறம் இவரை பற்றி வேதத்தில் எங்கேயுமே பார்க்க இயலாது. அப்போது அவருடைய ஜெபம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் ஜெபத்தில் முதல் பாயிண்ட் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்ன ஆசீர்வதிங்கன்றார். தேவரீர் என்ன ஆசீர்வதிக்கணும்ப்பா, என்ன நீங்கள் ஆசீர்வதிங்க. ரெண்டாவது அவருடைய ஜெப குறிப்பு பாருங்கள், என்னுடைய எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா அப்படிங்கிறாரு. மூன்றாவது சொல்கிறாரு, உம்முடைய கரம் என் கூட இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாரு. மூணாவது பாயிண்ட் அவர் சொல்கிறாரு, உம்முடைய கரம் என் மேலே என் கூட இருக்கணும்ப்பா. நாலாவது அவர் சொல்லுகிறாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. தீங்கே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லலை. தீங்கு உலகத்துக்கு வந்தாலும் அது என்னை துக்கப்படுத்திடக்கூடாதுப்பா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இதுதான் அவருடைய ஜெபம். அப்போ 4 பாயிண்ட்ஸ் அவர் ஜெபத்தில் இருக்குது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். உடனே ஆன்சர் வருது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளி செய்தார், தேவன் அருளினார். இதுதான் யாபேசின் ஜெபம். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்து, அதாவது யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற ஒரு கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஏன் பிரதர் போராடி ஜெபிக்கணும்? அமைதியாக இருந்து, ஆண்டவரே நீர் எனக்கு இதை தரப்போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், வேலை தரப்போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், படிப்பை என்னை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறீர், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாமே. ஏன் போராடி ஜெபிக்கணும்னு சொல்கிறீங்க? அதனுடைய மீனிங் என்ன
அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் எல்லா தரப்பு மக்களோடும் நான் பேசிக்கிட்டு வரோம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்களுக்கு இப்போ ஊழியத்துக்கு போகும்போது முதியவர்களையும் பார்க்குறாங்க, நம்ம யூடியூப் ஃபேமிலிஸை பார்க்குறோம். நல்ல ஜபத்தின் ஏற்கனவே ட்ரெயின்டான அனுபவசாலியான பிள்ளைகளையும் பார்க்குறோம். புதிதாய் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்களையும் பார்க்குறோம். யங் ஜெனரேஷனை பார்க்குறோம். தம்பிமார்களை பார்க்குறோம், வாலிப தங்கச்சிமார்களை பார்க்குறோம், ஏன் சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்களையும் பார்க்குறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பொதுவாக என்ன மாதிரி ஆட்கள் பிரசங்கத்தை சும்மா சாதாரணமாக பைபிள் வாசிக்கிறவங்க வந்து பிடிக்காது. ரொம்ப இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் ரொம்ப டஃப்பாக பேசுவார், ஒரு மாதிரி சத்தம் போடுவார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு. ஆனால் நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட அவங்க செய்தியை கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னு கேட்டால், கர்த்தர் தேசத்தில் தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடும். உங்களுக்கு தெரியும், ஒன்றுமே பேசலையே நீங்கள் இன்றைக்கி முடிச்சிடன்றீங்களே. அதாவது அன்றன்றுள்ள ஆகாரம், அன்றொன்றுள்ள அப்பம், அன்னன்னைக்கு அளந்தபடி, அதை வச்சு நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணிவிட்டு தோத்திரம் பண்ணிவிட்டு அதே நீங்கள் நல்லா தியானித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். அப்போ யாபேஸ் தேவனுடைய பிள்ளைகளை, அவன் லைஃப் வந்து ஆரம்பிக்கிறது துக்கத்தோட, துயரத்தோட. அப்போ யாபேஸுக்குள்ள ஒரு எண்ணம், நான் தேவனை நோக்கி ஜெபித்தால் என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உடையவனாய் இருந்தான், அல்லது விசுவாசம் உடையவனாய் இருந்தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நம்ம மார்க்கமே ஃபெய்த் தான் இல்லை. we are all walk by faith not by sight. நம்ம வந்து தரிசித்து நடக்கிற ஆட்கள் கிடையாது, விசுவாசித்து நடக்கிற ஆட்கள். விசுவாசத்தோட ஒவ்வொரு மாதத்தையும் துவக்குவோம் இல்லையா, விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளையும் துவக்குவோம், விசுவாசத்தோட ஒவ்வொரு வருஷத்தையும் நம்ம துவக்குவோம். அந்தந்த வருஷத்தில் தேவன் கிருபையை நம்மை நடத்துவார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம் நான் கூட தான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குதே. ஒன்று சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கு வரக்கூடிய ஆன்சருக்கு நாளைக்கு வந்துடும். ஆண்டவருடைய ஆதீனத்தில், அவருடைய சித்தத்தில், அவருடைய மைண்டில் உங்களை 3 மாதம் கழித்து தான் அந்த ஆசீர்வாதம் வரணும்னு, அப்போ தான் அது உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும்னா 3 மாதம் கழித்து தான் வரும். அதில் இப்போவுமே வந்துடணும் அப்படின்னு நீங்கள் வந்து அவரை வலுக்கட்டாயம் பண்ணக்கூடாது. அதான் சொல்லுவேன் நான் இல்லை. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் தான் போட்டிருக்கே தவிர, தட்டுங்கள் தட்டி பாருங்க, திறக்கலைன்னா அடித்து உடைச்சிருங்க அப்படியா போட்டிருக்குது இல்லையே. தட்டிக்கிட்டே இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, நான் வந்து 2 நாளைக்கு முன்னால் ஒரு போதகரின் பிரசங்கத்தை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு மூத்த தேவ மனிதர், ஆமேன், இப்போ அவர் உலகத்தில் இல்லை. அவர் சொல்கிறாங்க, இப்போது ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால் 100 வயதில் கர்த்தர் அவனுக்கு குழந்தையை தந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அவர் இந்த வேதத்தை நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா 75 வயதில் தான் கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமும் கர்த்தரை சந்திக்கும் போது, அதாவது when he was 75 years old, அதாவது 75 வயசு நிரம்பின ஒரு முதியவர். அப்போது அந்த ஈசாக்கு அவருக்கு பிறக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை 100 வயது. ஸோ 25 லாங் இயர்ஸ் அவர் தேவனோடு நடந்தார். அப்போ அந்த தேவ மனிதன் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி தேவன் அவருக்கு கொடுத்த வெளிப்பாடோடு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது ஆபிரகாமுக்கு ஏன் கர்த்தர் 76 வயசில் அல்லது 80 வயசில் 85 வயசில் அவனுக்கு இந்த அற்புதத்தை செய்யலைன்னா, அவனுடைய விசுவாசம் முதிர்ச்சி அடையல, விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமன் சாப்டர் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா 22, 23, 24 வசனங்களில் அவன் வந்து தன் தாராளின் கற்பம் செத்து போனதும் பலவீனமானதையும் அவன் எண்ணாமல் இருந்தான். அந்த மாதிரி ஒரு
அந்த ஃபெய்த் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது அவனுக்கு 100 வயதாக இருந்தது. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவன் ஃபெய்த்தில் மெச்சூரிட்டி இல்லைன்னு அப்படின்னு கேட்டால், உதாரணமாக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பார்த்து கேட்பான், சொல்லுவான், இஸ்மவேல் பிழைப்பானாக. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இஸ்மவேல் பிழைப்பானாக. எப்பா, இஸ்மவேலின் மூலமாக உன் சந்ததி விளங்காது, ஈசாக்கின் இடத்துல தான் உன் சந்ததி விளங்குன்றான் தேவ சித்தம். ஆனால் அவர் இஸ்மவேல் இடத்துல சந்ததி விளங்குவதாகன்னு சொல்கிறான்னா, இவன் தான் என்னுடைய அடுத்த வாரிசுன்ற மாதிரி தான் அவன் நினச்சிட்டான். அப்போ அவனுடைய விசுவாசம் அங்கே தடுமாறிக்கிட்டு இருக்குல்ல. இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு, என்னுடைய எலியேசர் தான் எனக்கு விசாரணைக்காரனாக இருப்பான், அவன் தான் அடுத்த வாரிசாக போயிடுவான் போல அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருப்பார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இன்னொரு வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம், தேவனுடைய பிள்ளைகளே, 15ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். வேதத்தை திருப்பி நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 1:2, 15:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே. அந்த வசனத்தை பார்த்தீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? ஆண்டவர் சொல்றாரு. 1ஆம் வசனத்தை பாருங்க ஸ்கிரீன்ல, 15:1 பாருங்க. இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் தரிசனத்தில் பேசும்போது ஒன்று சொல்றார், பயப்படாத, நான் உன் கூட பயப்படாத, உனக்கு கேடகமா உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் 2ஆம் வசனத்தில் சம்பந்தம் இல்லாத ஆபிரகாம் பேசுறாரு பாருங்க. சம்பந்தம் இல்லாமல் ஆபிரகாம் பேசுறாரு. 2ஆம் வசனத்தை பாருங்க. வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்தில், அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என்னுடைய வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே. அப்போ அவனுடைய மைண்ட் எல்லாம் எதில் இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? நீ சொன்னீரே வானத்தின் நட்சத்திரங்களை போல பலி பெருகும், நடந்து பாரு, எவ்வளோ தூரம் நடக்கிறிய, உனக்கு தரும், அப்படி இப்படிலாம் சொன்னீங்களப்பா. இப்போ பயப்படாத சொல்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேடகமாக இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மகா பெரிய பலனுமா, அது ஒரு பக்கம் எல்லாம் இருக்கட்டும். நீர் எனக்கு என்ன தருவீர்? இதிலிருந்து என்ன புரியுது? அவருடைய விசுவாசம் தடுமாறி கொண்டிருந்த காலங்கள். அப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு காலங்கள் வந்தபோது அவர் விசுவாசத்தில் வல்லவனானான். எங்கே போட்டிருக்கு? வேதத்தை திருப்புங்க. அதாவது ரோமன் சாப்டர் 4க்கு வாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதான் 100 years. அந்த 25வது வருஷத்துல அவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாறிட்டான். அதாவது அந்த ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், அந்த விசுவாசம் ஒரு வல்லமையான விசுவாசமாக மாறிட்டு, உறுதியான விசுவாசமாக மாறிட்டு, உடனே ஈசாக்கு வெளிப்படுகிறார். அப்போ இதிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, உங்களுடைய ஜபங்கள், தனி ஜபங்களில் டிலே ஆகுதா? தனி ஜபங்கள் டிலே தான் ஆகுமே தவிர அவர் டினை பண்ணலை. அவர் வேண்டான்னு சொல்ல, தரமாட்டேன்னு சொல்லலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தாமதம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் தேடணும், இன்னும் ஆண்டவரை பார்த்து நம்ம தேடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓன்னு அழுதுகிட்டே இருக்கணும். இல்லை, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரியா? யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். ஆமென். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு நான் இதை அப்படியே பேச போகிறேன். அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். யாபேசின் ஜெபம் ரொம்ப சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளை என்னை ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கணும்னு அதோட விட்டுருவாங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு. அடுத்தது, எல்லையை பெரிதாகணும். மூன்றாவது, கர்த்தாவே உம் கரம் என் கூட இருக்கணும்.
4வது தீங்கு என்னை தொடாதபடி என்னை காத்து கொள்ளணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரேயர் அது. நாளைக்கு நம்ம அதை பற்றி பேச போகிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டவர்களாக. தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது, ஜெபத்தில் தடுமாறக்கூடாது, ஜெபத்தை குறித்து அவிசுவாசமாக இருக்கக்கூடாது, ஜெபத்தில் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாறணும். இன்னும் என் பையன் திருந்தலையே, இன்னும் என் கணவன் மாறலையே, இன்னும் என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கலையே, இன்னும் எனக்கு திருமணம் செட்டில் ஆகலையே, எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள்? ஆமாப்பா ஆண்டவரே, இப்படி தடுமாறி குழம்பி கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மனம் இறங்கி ஆண்டவரே தனி ஜெபத்தை கூட்டுவதற்கு பலன் தாரும். தனி ஜெபத்தை அலகழிக்கிற தனி ஜெபத்தில் ஆண்டவரே என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லி ஜெபிக்கணும், தனித்து போய் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெப வேலையை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த ஜெப நேரத்தில் என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்க கூடாது என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அழகாய் சொல்லித்தாங்கப்பா. ஒவ்வொருவரும் எங்களுடைய யூடியூப் ஃபேமிலிஸு, ஒவ்வொருவரும் ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸு, ஒவ்வொருவரும் தனித்து ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக, வீராங்கனைகளாக மாறணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாபேசின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருவரை நடத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, வரும் நாட்களில் யாபேசின் ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு மாறாத கர்த்தருடைய கரம் இன்றைக்கு இரவெல்லாம் உடைய பிள்ளைகளோடு, வரும் நாட்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஹல்லேலூயா. சேர்ந்து பாடிடுவோமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.